Hi, electrostatics வந்து ஒரு question பார்க்கலாம். Question என்னன்னா, when a positive charge is taken from lower potential to higher potential, then its potential energy will. அதாவது ஒரு சார்ஜ் வந்து லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த கொஷின் தான். சரி, ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னென்னா Q இன்ட்டு V. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல். சரி, ஓகே, நான் ஜஸ்ட்டு இந்த லோயர் பொட்டன்ஷியலை V1 எடுத்துக்கிறேன், ஹையர் பொட்டன்ஷியல் வந்து V2 எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், U1 will be Q இன்ட்டு V1, U2 will be Q இன்ட்டு V2. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு இன்க்ரீஸ்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஈக்குவேஷன் இருந்தால் ஐ கேன் சே ஜஸ்ட் இன்க்ரீஸ். ஆனால் பார்த்தோன்னே நிறைய பேர் டிக் பண்ணிடுவீங்க. பட் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இட் அ வெரி ப்ராப்பர் வே. இங்கே பாருங்கள், நான் U2 மைனஸ் U1 ஈக்குவல் டு மைனஸ் பண்ணால் Qவை காமன் எடுத்துகிட்டு V2 மைனஸ் V1 எழுதிக்கலாம். கரெக்டாக? இங்கே பாருங்கள், V2 ஹையர் பொட்டன்ஷியல், அப்போனா அர்த்தம் V2 இஸ் கிரேட்டர் தென் V1. கரெக்டாக? கரெக்டு. அப்போனா நமக்கு இந்த வேல்யூ என்ன வரும்னா ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வரும். நான் ஜஸ்ட்டு ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஏன்னு வச்சுக்கிறேன், U2 மைனஸ் U1. அப்போ U2 வில் பி U1 ப்ளஸ் A. கரெக்டாக? அதாவது பாருங்கள், U2 வந்து U1ஓட ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ U2 இன்க்ரீசஸ். ஸோ அவ்வளோதான். லைக் நம்ம ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு இன்க்ரீசஸ்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புட் ஃபார்வர்ட் பண்ணலாம், நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு தான். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கொஷின் வேணுன்றதை, என்ன சாப்டரில் என்ன கொஷின் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you in the next video. Bye. Like, share, comment பண்ணுங்கள்.